ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இத்தனை நாள் வந்ததுக்கோ இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கோ கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவோ கொஞ்சம் நிறைய சஸ்பென்ஸோடையும் இருக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 7. கடவுள்கிட்ட இருந்து பவரை பாரோ பண்ணி அதை தன்னோட தான் சொந்தமாக்கிக்கிறது தான் இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் காம்படிஷனே அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்கிறான். நேஷனல் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அந்த ஸ்வாட் வச்சிருக்க பொண்ணோட டீமுக்கும் தான். ஒரு டீம்ல 3 பேர் இருக்காங்க. இதுல மொத்தமா 3 மேட்ச் நடக்கும். எல்லாமே 1-on-1 ஃபைட் தான். எந்த டீம் ஃபர்ஸ்ட் 2 வின்னிங் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தவங்க தான். நான் கண்டிப்பா இதுல வின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா போய் நிக்கிறான். என்னோட சாரியாக் பவர் முன்னாடி முன்னால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஆப்போனன்ட் சொல்லவும் என்கிட்டயே ஒரு புது டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பஞ்ச் பண்றான். நான் என்னோட முக்கியமான பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட எபிலிட்டியை பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த டெக்னிக் அவன் என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கத்துக்கிட்டான். கண்டிப்பா இது இருக்கும்போது அவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கத்து கொடுத்த அந்த தாத்தா சொல்றாரு. அச்சோ தப்பான பிரஷர் பாயிண்ட் அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன், என்னால அசைய முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டு இருக்கா. இந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் ஆப்போனன்ட் நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிருந்தான். இன்னும் ஒரே ஒரு வின் பண்ணா போதும் அவங்க ஆப்போனன்ட் டீம் தான் ஜெயிச்சதா அறிவிப்பாங்க. ஹான், நம்ம 2 பேருமே இதில் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த முட்டா பையன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான். அவனே மாதிரி நீயே ஈஸியாக தோத்து போன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மீரா வந்துட்டு இப்போ ஹான் அனுப்பி வைக்கிறா. இவன் பார்க்கறதுக்கு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கான். பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் இப்படி மேட்ச்க்குள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அந்த அசாசின் வந்து கமிஷனர் கியூவை கத்தியால குத்தி வச்சிருக்கான். ஸ்ட்ராங்கான கமிஷனர் கியூவையே நான் போட்டு தள்ளிட்டேன். அந்த ரெஃபரியும் நான் அவன் கூட தான் அனுப்பி வச்சிருக்கேன். அப்புறமா அவன் ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் குழந்தையும் ஒய்ஃபையும் அவன் கூடயே சேர்த்து நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த அசாசினோட கை துண்டா போகுது. கியோ அவனோட சாரியோக்க யூஸ் பண்றான். அவன் கையில இருந்த அந்த வாட்சை கழட்டி விட்டுட்டு அசால்ட்டா சிகரெட்டை பத்த வச்சுட்டு ஏன்னா அவ்வளோ ஈஸியில நீ கொன்ற முடியாது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணும்போது ஆன மாதிரியே இப்ப கமிஷனர் கியோட பாயிண்ட்ஸ் ரொம்பவும் அதிகமா மாறுது. இங்க ஹான் வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் அவங்க நேஷனல்ல செலக்ட் ஆகி வந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவன் ஹானை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹான் அவனோட அல்டிமேட் மூவ்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கவலைப்படாத, அவன் தோத்து போக மாட்டான். இந்த இடத்துல வந்து அவன் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்த அந்த ஸ்வாட் யூஸ் பண்ற பொண்ணு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலி ஹை ஸ்கூல்ல இவன் 3 மட்டும் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆளு தானே நம்ம ஸ்கூல்ல படிக்காரு. 3 தடவை ஃபெயில் ஆகியும் இன்னும் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி வந்து ஹை ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டிட்டு ஹே நீ கேட்ட அந்த ரெஃபரன்ஸ் புக் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்னோட ஸ்டடீஸ்ல அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். இந்த வயசுலயும் நீ விட்டு கொடுக்காம படிக்கணும்னு சொல்லி ஆர்வமா இருக்க பத்தியா, ஒன்னு பார்த்து தான் எனக்கும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கதா அந்த ஸ்குவாட் வச்சிருக்க பொண்ணு நோட்டீஸ் பண்றா. என்னது அவங்க திரும்பவும் ஃபைட் பண்றாங்களா, கண்டிப்பா யார் வின் பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு இவளை கிண்டல் பண்றாங்க. எப்ப ஃபைட் பண்ணாலுமே ஜாங்கமி தோத்து போயிட்டே தான் இருக்கா. அவளுக்கு ரொம்பவும் எரிச்சலா இருக்கு. ஹே இது ஒரு நல்ல ஸ்குவாட், ஏன் உடைச்ச, நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வரவும் ஆமா தெரியும், நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட பல தடவை ஃபெயில் இருக்கன்னு சொல்லி பொண்ணுங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லவோ கண்டிப்பா அவங்க என்ன பத்தி நல்ல விதமா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கிறான். ஃபெயில் ஆயிட்டே இருக்கிற, ஏன் எப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் நான் ஃபெயில் ஆகிறேன் தான், ஆனா எப்போ என்னோட முயற்சியை கைவிடல. நானும் ஒரு காலத்துல டாப் ஸ்டூடெண்டா தான் இருந்தேன். ஆனா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா என்னால ஹை ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ண முடியல. பல வேலைகளை நான் ட்ரை பண்ணேன். ஓரளவு பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நான் படிக்க வந்தேன். படிக்கணுங்கிற என்னோட முயற்சியை மட்டும் கைவிடல. ஒன்னாலையும் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போறான். ஸ்கூல் எக்ஸாம்க்காக அவன் படிச்சிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றா. எனக்கும் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ ஹெல்ப் பண்றா. அவன் எப்பவும் முயற்சியை கைவிட்டதில்ல, கண்டிப்பா அவன் தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு சீர பண்றாங்க. அவன் என்னடா சாரியாக் பவரை யூஸ் பண்ணி இப்போ ஹானியே அடிச்சு போட்டுருதான். கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னோட சாரியாக் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமரா அந்த இடத்துக்கு வர வைக்கிறான். ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை, ஒன்னு கூட தோக்கடிக்கலைன்னா நான் எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அவனோட சாரியாக்க அசால்ட்டா கைய வச்சே தடுக்கிறான். ஹான் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மீராவும் சீர பண்றாங்க. ஹான் இப்போ அவனோட அல்டிமேட் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவனோட சாரியாக்கையே துண்டு துண்டா உடைச்சிருந்தான். அவனும் இப்ப அப்படியே கீழே விழுந்துருந்தான். ஹான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. கமிஷனர் கியூ என்னடான்னா அந்த அசாசினிய ஓட துரத்திட்டு இருக்கான். இப்போ அவனோட 2 கையுமே வந்துட்டு இவன் வெட்டுறான். பார்த்தா அந்த அசாசின் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே என்னோட பவர் ரீஜெனரேஷன், சோ நீ எத்தனை தடவை வளர்ந்தாலும் என் கை ஈஸியா வளர்ந்துரும் அப்படின்னு அவன் சொல்லவும் இருந்துட்டு போட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட கார்ட்ஸ் பவர் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். அவனை வெட்டலான்னு போகும்போது கியூ வந்துட்டு அப்படியே நின்றுதான். என்னன்னு பார்த்தா பின்னாடி 2 ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. என் வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பு கழட்டிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கியூ அசால்ட்டா அவனுங்களை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். ட்ரேக் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா, இவனை கொல்ல வேண்டியது எங்களோட வேலை தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் நானும் நாக்ஸ்ல ஒருத்தன் தானே, அதான் உங்களுக்கு முன்னாடி வந்து இவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு கியூ அட்டாக் பண்றான். ஆக்சுவலி அந்த 2 பேருமே ஒரு பிரீஸ்ட் தான். அவங்களோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி இப்ப கியூவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல கியூவை மொத்தமா கைப்பற்றிட்டாங்க. ஆனா அப்ப கூட அவனோட ஆக்ஸை யூஸ் பண்ணி அசால்ட்டா வெளியே வந்துருதான். ப்ளூஹர் கியூவை வந்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது உன்னோட வாட்ச் கையில இல்லன்னு தெரிஞ்சது, அதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் டி வந்துட்டு
அதை தடுக்கிறான். டாச்சிங் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி கியூ சொல்லவும், ரூல்ஸ் மாரி உன்னோட வாட்ச் நீ கழட்டினதுனால உனக்கு 3 மாசம் சேலரி கட்டு, ஆல்ரெடி ஒரு 3 மாசம் சேலரி கட்டு, இப்போ ஒரு 3 மாசம் ஆக மொத்தம் பாதி வருஷத்தோட சம்பளமே உனக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லவும், அட பாவிகளா அப்படின்னு சொல்லி கியூ ஷாக் ஆகுறான். இப்ப மீராக்கும் ஜாங்கமிக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்வாட் வச்சிருக்கிற 2 பியூட்டிஸ் இப்ப மோதிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், மீரா தான் வந்துட்டு ஸ்வாட வச்சு ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்றா. ஆனா ஜாங்கமியுமே வந்துட்டு கொஞ்சம் மீராக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஜாங்கமியும் வந்துட்டு ஒரு கட்டத்துல மீரா கிட்ட அடி வாங்குறா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் தோத்து போக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு ஃபைட் பண்ணவோ, மீரா வந்துட்டு அவளோட ஸ்வாடையே 2 துண்டா உடைச்சிருதா. மூன்லைட் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி மீரா அட்டாக் பண்ண போறதுக்குள்ள ஜாங்கமி வந்து அவளோட சாரியாக்க யூஸ் பண்றா. லேடி பிரீஸ்ட் வந்துட்டு அவளோட சாரியாக்க யூஸ் பண்ணி கமிஷனர் டீய வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவ தன்னோட அல்டிமேட் மூவி யூஸ் பண்ணி டீய அப்படியே முழுங்கலான்னு போகும்போது பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு டிராகன் அந்த இடத்துக்கு வர வச்சு அவளோட அந்த ஃபேமிலியரை வந்துட்டு முழுங்கிருந்தான். இன்னும் அவன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் சும்மா மாசா வந்து நிக்கிறான். இவளோட ஃபேமிலியரை அவன் அழிச்சிட்டான் அப்படின்னு பேருக்கு தான் இவ பிரீஸ்டா இருக்கா. ஆனா கெட்ட கெட்ட வார்த்தையில பிடிச்ச அவனை திட்டிட்டு இருக்கா. அவன் ஃபேமிலியரோட பல்ல எடுத்து அதே ஒரு வெப்பனா மாத்தி பட்டி ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். கியூக்கும் அந்த இன்னொரு பிரீஸ்டுக்கும் ஃபைட் சும்மா வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. கியூ வந்துட்டு அவனோட ஹேக்ஸை யூஸ் பண்ணி அந்த பிரீஸ்ட்டை குத்திருக்கான். ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள ஃபைட் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டோர்னமெண்ட் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஜாகமி அவளோட சாரியாக் பவரை யூஸ் பண்ணி மீராவை தோக்கடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஜாலியா சாப்பிட்டு இருக்கான். ஹான் எனக்கும் பங்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க ஃப்ரெண்டுங்க சண்டை போட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் கேட்கவும், எதுக்காக நாங்க கவலைப்படணும், ஏன்னா கண்டிப்பா அவா தான் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்றாங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் மட்டுமே நம்பி இருக்காத, உன்னோட சோல் மேல பவரை வை அப்படின்னு சொல்லி அந்த ரெஃப்ரி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. வேணும்னே அவளோட ஸ்வாட வச்சு அதை தடுத்து அதை உடச்சிட்டு சும்மா அசால்ட்டா போய் நார்மலா ஒரு கிக் விடுறா. அப்படியே ஈஸியா அவளை தோக்கடிச்சிருதா. மீராயோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. பேருக்கு தான் அவ பிரீஸ்ட் லேடி, ஆனா லம்பாடி பொம்பளை மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டே டீ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. கியூ வந்துட்டு அந்த பிரீஸ்டோட 2 விங்ஸையும் வெட்டி விட்டுருதான். கியூ ஆன்டி 2 அட்மினிஸ்ட்ரேட்டருமே சும்மா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 பிரீஸ்டும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க. கவலைப்படாதீங்கன்னா இன்னும் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசாசின் என்னடானா இப்ப செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகுறான். அவங்க இருந்த அந்த டாப் ஃப்ளோரே மொத்தமா வெடிச்சு செதறுது. டோர்னமெண்ட்ல 2 வின் பண்ணதுனால இப்ப நம்ம ஹீரோவோட டீம் தான் ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ டீம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஆப்போனன்ட் டீமும் ரொம்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னால தான் நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜாகமி வருத்தப்படவும், நம்ம லைஃப்ல இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம திரும்பவும் இதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவன் அவளை சீரப் பண்றான். பில்டிங் வெடிச்சதுனால அந்த இடத்துக்கு போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்துருந்தாங்க. நாக்ஸ் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி டீ சொல்றான். நாக்ஸ் இதுல இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் வந்து செம டென்ஷன் ஆகுறான். சார் அந்த நாக்ஸ் கூட நடந்த ஃபைட்டா இருக்குமோன்னு சொல்லி நம்ம சந்தேகப்பட்ட இடத்துல டேஜின் ஜின்னோட கை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தாத்தாவோட கை துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிறதா அவ காமிக்கிறா. இப்போ நேஷனல் டோர்னமெண்ட் செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம குடும்பத்தோட பேரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்த அவனுக்கும் மான்ஸ்டரை யூஸ் பண்ணி அந்த செக்யூரிட்டி கார்டை முழுங்க பார்த்து அவனுக்கும் தான் இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் ஜுகாக் வந்து அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே அவனோட வயிற்றுல இருந்து ரத்தமா வருது. பார்த்தா டேக் வந்து அவனோட சாரியாக்கு யூஸ் பண்ணி அவனை துண்டு துண்டா ஆக்குறான். உடனே அவனோட மெய்ட் வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி சண்டை போடவும் அவன் மெய்டையும் வந்துட்டு அவன் தோக்கடிக்கிறான். சாதாரண ஒரு வேலைக்காரி நீ ஏன் கூட சண்டை போட வரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவளை மிதின்னு மிதிக்கவும், ஹீரோயிசம் பண்றேன்னு பிரச்சனை பண்ணிடாதா அப்புறம் நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி மீரா போய் நம்ம ஹீரோவை தடுத்தா. அப்ப அவன் மட்டும் எதுக்காக ஸ்டேஜுக்கு போனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா இந்த தடவை ஹான் போயிட்டு அவனை அடிக்கிறான். நீ பண்றது தப்பு அப்படின்னு ஹான் சொல்லவும் டேக் வந்து ஹானை அட்டாக் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள ரெஃப்ரி வந்து தடுத்துட்டு, சார் இது உங்களோட மேட்ச் கிடையாது, நீங்க இதுக்கப்புறம் இதுல ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெனால்ட்டி உண்டு அப்படின்னு சொல்லி அவன் ஹானை பார்த்து சொல்றான். அடி வாங்கி கிளம்ப ஜூகாக் வந்து டேக் அதுக்குள்ள அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். என் தாத்தா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு, கண்டிப்பா நான் இதுல தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூகாக் வந்துட்டு அட்டாக் பண்றான். ஆனா டேக்கு எதுவுமே ஆகல. டேக் அவன் வயிற்றுலயே குத்தி பஞ்ச் பண்ணி பறக்க விட்டு இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ஜோகாக் அப்படிங்கிறவன் இறந்து போயிட்டானா இல்லை என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். நாக்ஸ் அப்படிங்கிற குரூப் தான் வந்துட்டு இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அட்டாக் பண்ணி கொலை பண்ணலான்னு பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த நாக்ஸ் அப்படிங்கிற குரூப்ல இருக்கிற லீடர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோவோட தாத்தாவோட கை வந்து துண்டா பிஞ்சு போய் கிடக்குது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.